ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 4வது ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது அடுத்த வார கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாஸ்கை கொடுத்திருக்காங்க. அந்த டாஸ்கை பாத்தீங்க அப்படின்னா மிரண்டு போயிருவீங்க. அதாவது ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எந்த மொழியிலையுமே இவ்வளவு கடுமையான டாஸ்கை கொடுக்க முடியாது. அந்த அளவு கடுமையான டாஸ்க். ஆமாங்க, இவனுக்கு டாஸ்காங்க கொடுக்கறானுங்க. கிரியேட்டிவ் டீம்னு ஒன்னு இருக்குதா, இளவரத்தவனு என்ன பண்றானுங்கன்னே தெரியல. அதாவது அடுத்த வார கேப்டனா கனி வரணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த டாஸ்கை கிரியேட் பண்ணிருக்கானுங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்ட கனி, சபரி, அதே மாதிரியே தி மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ண கமருதீன், இந்த 3 பேரும் தான் இந்த வார தலைக்கான டாஸ்க்ல பங்கு பெற போறதா முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிவிங் ஏரியால 3 பொம்மை வச்சிருக்காங்க. ஒரு பொம்மையில சபரியோட மூஞ்ச ஒட்டி இருக்கானுங்க, இன்னொரு பொம்மையில கனி மூஞ்சி, இன்னொரு பொம்மையில கமருதீன் மூஞ்ச ஒட்டி வச்சிருக்காங்க. எந்த பொம்மையில 3 பேர் கத்திய குத்துறாங்களோ அந்த நபர் இந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்படுறாங்க. எந்த பொம்மை, அதாவது யாரோட முகம் பொருந்திய பொம்மையில கத்தி குத்து கம்மியா இருக்குதோ அவங்க தான் அடுத்த வார தலைவராக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா முதல்லயே கமருதீனை வெளியே தூக்கி போட்டுறாங்க. அதாவது ரம்யா ஜோவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், அதே மாதிரியே ஆதிரியா இருக்கட்டும், இந்த 3 பேருமே கமருதீன் பொம்மையில கத்திய குத்தி கமருதீனை முதல்ல வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சபரியோட பொம்மையில ஒரு கத்தி இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சபரியை பொறுத்தளவுல சும்மாவே அன்பை காட்டிக்கிட்டு இருந்தா வேலைக்காவது, கத்தி எடுறா கனி பொம்மையில ஏத்து அப்படிங்கிற மாதிரி அவரும் கனி பொம்மையில போய் கத்திய குத்துறாரு. சபரி கனி பொம்மையில குத்துனதுனால அவங்க அம்மா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிரவீனா இருக்கட்டும், இது மாதிரி சில நபர்கள் இருக்காங்க, சபரி பொம்மையில போய் கத்திய குத்துவாங்க. அந்த வகையில இந்த வாரம் கேப்டனா கனி ஆக போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. கனியை கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இவ்வளவு கேவலமா ஒரு டாஸ்க கொடுத்திருக்காங்க. இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல ஒவ்வொரு சீசன்லயும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சீசன்ல எதுவும் மாறல, அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த வார வீக்கெண்ட்லயும் கனிக்கு ரோஸ்ட் கிடையாதாப்பா? அந்த கனியை பொறுத்தளவுல சால்ட் கனின்னு சொல்றாங்க, சகுனின்னு சொல்றாங்க, ஊர்கிழவின்னு சொல்றாங்க, ராஜமாதான்னு சொல்றாங்க. அந்த அளவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமான பல வேலைகளை பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி இவ்வளவு கேவலமான டாஸ்க் வச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.